வச்சமணி கூடைக்குள்ள வகை வகையா நேசம் உண்டு. பேரிச்சம்புடி நகமும் புகழான கச்சினேரி ஓர் வகை காட்டான அக்குகளும் கூதிவாதம் வந்தவருக்கு கூட்டு மருந்து உண்டு. குலநோவு வந்தவருக்கு கூட்டு மருந்து உண்டு சாமி. ஆம்பளம் வாய்க்கிற மருந்துக்கு இது பொம்பளம் வாய்க்கிற மருந்துக்கு இது சாமி. சேராத பொம்மநாட்டி சேர்த்து வைக்குது, கூடாத பொம்மநாட்டி கூட்டு வைக்குது. சிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு நாளையில கூட காட்ட மாட்டேங்கிறான் கோயிலோடு போல் பார்த்தா தெரியும். சித்தப்புண்ட பிள்ளை கை சிக்க மாட்டேங்கிறான். மறந்தனால வகையா ஒரு புழல வச்சுட்டா அலையிறது பத்தல. கிளவி மட்டும் முத்தனை கிளவி வெட்ட இவ்வளவுன்னு கேட்டா எந்த கிளவி வெட்ட போட்டுக்கிறா? இது அரியா பிள்ளை வெட்டையா, குமரி பிள்ளை வெட்டையா, இது கிளவி வெட்டையா தெரியுமா? கொசு மூத்திரம் புளி வேணுமா? கொசு தேனே சாமி கோழி தயிர் முக்கா கோழி தயிர் முக்கா பிடி கேக்குறா. கோழிக்கு முளை எங்கடா அது இல்லப்பா, இந்த கோழி அடையப்பட்டு கழிஞ்சு முட்டை கோழி என்ன விலையா இருந்தாலும் கோழி பியா. அது என்ன ஒரு வயசு வந்துச்சுன்னா இதெல்லாம் விளக்கம் கொடுப்பீங்களா? நெய்வேலை அப்படித்தான் விளக்கம் கொடுத்தாரு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு. அரே சாமி, இந்த மூணு பொருள் அத்தையில போட்டு சாமி நல்லா பிடிக்க பிடிக்க நல்லா இடிச்சு ஒரு வாழ்க்கை என்ன ஒரு ஓடுதா உனக்குப்பா இந்த செட்டியார் கடையில உனக்கு வச்சுட்டு என்ன ஊத்துறாங்கல்ல இப்பதான் எடை. ஆமா சரி 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 கிலோ கணக்கு அப்போலாம் படி உனக்கு இதுதான். அதுக்கு ஆரம்பத்துல பக்கா காப்பிடியா அரைப்படி கால்படி இப்படி அது தெரியாது. சாமி நல்லா இடிச்சா சாமி, நல்லா விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு சாமி நல்லா அத்தச்சோடு புண்டா 3 உண்டா முடிச்சுக்கணும். அத்தச்சோடு புண்டை எங்க இருக்குது? இல்ல எல்லாம் போட்டு ஒன்னா இடிக்கிறதா இடிச்சு போடுறேன். சரி எல்லாம் போட்டு ஒன்னா இடிச்சு அத்தச்சோடு புண்டை வருமா? அப்படித்தான் சொல்றா. ஆனா உருண்டப்பா உருண்டை. அரே உண்டை சாமி நானே அக்கம்போர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ யாரும் எந்திரிச்சு வந்தா அதுக்குதான் உண்டை பிடிச்சி கையொட்டு குழப்பி சாமி காலையில அவளை நக்கும், மத்தியானம் இவ்வளவு நக்கும், மீதி தூங்க போகும்போது எண்ணையும் நக்கு சாமி எண்ணையும் நக்கு நக்கு. காலையில அவிழுந்து நக்கிறதா, மதியானம் இவிழுந்து நக்கிறதா. சரி மிச்சமா எண்ணெய் நக்குங்கிறா. ஆனா அது அப்படி இல்லப்பா, காலையில அவ்வளவு எண்ணெய உணவு. ஆமா மத்தியானம் அவ்வளவு எண்ணெய் இவ்வளவு. அந்த மீதி மிச்ச மீதி எல்லாம் இருக்குல்ல, ஆமா கடைசியா நீ நக்கி போடு எண்ணெய். எண்ணெய் நக்கி சாமி. அந்த பொண்ணு காலையில வந்து வாசம் கூட்டும். அந்த பொண்ணு 1000 ரூபாய் புடவை கட்டாச்சு, 5000 ரூபாய் புடவை கட்டாச்சு சாமி. அந்த பொண்ணு முதுகு மேல வெத்தலை புடிச்சு புடிச்சு புடிச்சுன்னு 3 டைம் மட்டும் துப்புன்னா வெத்தலை துப்புன்னா சாமி. அந்த பொண்ணு வாச கூட்டிட்டு இந்த விளக்கமாத்தோடயே பின்னாடி ஓடி ஓடும். அப்படி கையில வச்சுட்டேன் இல்ல பண்ணி வச்சுக்கிட்டே வராத புழுத்துவாளாம 10,000 ரூபாய் பட்டு புடவை கட்டிக்கிட்டே அவன் வாட்ச கூட்டிட்டு இருக்கும் போது வாய் நிறைய வெத்தலை போட்டு அவன் சீல மேல துப்புனா சரி அவன் வர்ற கோபத்துல விளக்கமாத்த எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு தான் துரத்துவான். அது வேகமா போன வேகமா ஓடியாருவான். ஆமா சும்மா விட மாட்டான். ஆமா
நான் எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சுக்கிட்டேன் தப்பிக்கவே முடியாதா? பயந்துக்காத. அது என்னன்னு தெரியல. இது ஒண்ணுல மட்டும் எனக்கு காப்பாத்தி விடுவீங்க. ஒண்ணுல மட்டும் காப்பாத்தி என்னன்னு கேளுங்க. காப்பாத்தி விடுவதா காப்பாத்தி விடுவா. என்னமா பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அப்படி 2 பேரும் முடிய முடியும். பாப்பா அப்படிதாப்பா. நானும் அப்படி ஓ நாம எத்தனையோ குருவியெல்லாம் பார்த்துக்கிறோம். தூக்குறான் குருவி, சிட்டு குருவி, மைனா, காடை, கௌதாரி இதெல்லாம் எல்லா குருவியும் பார்த்துக்கிறோம். அது என்ன நம்ம எத்தனையோ விவரமெல்லாம் பண்ணோம். இந்த கோழி ஈம கோழி இதெல்லாம் வச்ச கொட்டாய் போடணும். ஈம்பு இதுக்கெல்லாம் கரண்ட் வைக்கணும். இதுக்கு எதுனாலும் சாமி ஆம்பளைங்க கோமத்துல வளர்ந்தது பொம்பளைங்க சொத்துல வருது. குஞ்சு என்னடா இருக்கும்? நான் என்ன சொல்றேன்? அது சோடி சோடுவான் ஒன்னே 7 ரூபா. சரி மாமா, எனக்கு ஒரு 25 ஜோடி வாங்கி கொடு. உனக்கு எனக்கு ஒரு 50. அப்படி இல்ல வாங்கிக்கலாம். ஒரு சாமி அது அப்பட பச்சல நுல்குறி சாமி அப்பட பச்சல அது சீலா பேடு கண்டா அடிச்சே துரத்தி போடுவேன். ஒரு 10 பூக்கு 10 காய்ச்சா ஒரு பூக்குவே நான் 10 லட்சம் செலவு பண்ணேன். சரி, அவ என்கிட்ட இல்லாம செங்கல் சூழல் ஒரு கிளவி கூட்டு வந்து இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எதை கட்சி ஊத்து கடைசி காலத்துல 10 பூக்கு 10 ரூபாயா, 5 பூக்கு 5 ரூபாயா. நான் 1 ரூபாலாம் இல்ல, 100 ரூபா தரும் ஒரே பூக்கு மட்டும் வாங்கி கொடு. அப்பா அவராஜ கடவுளாட்ட வந்திய சாமி, மொழி பயிற்சி எனக்கெல்லாம் ஆளே கிடைக்கல சாமி. 10 பூக்கு 10 ரூபாயா, பூக்கு 5 பூக்கு 5 ரூபாயா. கொஞ்சம் சாமி நான் தப்பிச்சுக்கிட்டேன். சாமி என்ன சாமி வாய்ப்பு கஞ்சிது தாய் புண்டாட்டம் 10 காசு 5 காசு சாமி 2 இருந்துச்சு. அதே போறாங்க சாமி, இன்னும் வேணுமா சாமி? அரே சாமி அரே போல கண்டு புடிச்ச புட்டு சொல்லுது பூக்கு பூக்கு சுண்ணிலே குத்து ஊக்கு சுண்ணிலே சாமி சுண்ணிலே சாமி துணிலே துணிலே தளவு சுண்ணிலையா எனக்கு என்ன இந்த வேலை வேற இல்ல. அரே சாமி கிண்ட சுண்ணிலே சுத்து இந்த சுண்ணிலையா இது என்ன தேசம் அம்மா? இது என்ன தேசம் அம்மா? எத்தனையோ விதமது இப்ப நான் கொண்டு வந்தேன்.
ராமையன் துயில் இல்லாதவர்க்கு துயில் கொடுப்பார் துளசி மணி மாலை அது எங்கள் அண்ணன் இப்போ வாது வழக்கு உடையவர்க்கு குறி உரைப்பேன் வைத்தியங்கள் அநேக செய்வேன் பாரா இது என்ன தேசம்? இதுதான் அஸ்தினாபுரம். எத்தனையோ அவிழ்தம் அது அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். புதுமையுடன் குறி உரைப்பேன். நான் சொல்ற குறியில பொய் என்பதே இருக்காது சாமி. நான் சொல்றீங்க. பொய் சொல்லி பிழைக்கும் ஜாதி நாங்கள் இல்ல. சூது செல்வார் எங்கள் அண்ணன். துயில் இல்லாதவர்க்கு துயில் கொடுப்பார் துளசி மணி மாலை அது அணிந்திருப்பார். வாது வழக்கு உடையவர்க்கு குறி உரைப்பேன் வைத்தியங்கள் அநேக செய்வேன். அப்பா, கை கூதி பாக்குது பச்சை குத்துது அதுல குடி பார்த்து பொச்சல குத்துறீங்க. கைதாங்க பாக்குறது போச்சு. பச்சை குத்துறது அம்மா, சொல்றது அம்மா, அஸ்தாபுரம் எங்கிட்ட இருந்தா சாமி எல்லா பக்கம் வந்து எடுத்து வச்சா. இருந்தாலும் எங்க மகாராணி இருக்காங்க. ராணி அம்மா இருக்காங்க. உடனே கூப்பிடுறேன். சாப்பிட்டோம். வர எருமை பிடிச்சு தாடி பேசுறம்மா, தாடி. ஐயோ நான் இப்பதான் சோறுலாம் தின்னுபிட்டு எல்லாம் கழுவி எல்லாம் தேவடி அம்மா. சாமானத்தெல்லாம் கழுவி இப்பதான் வச்சு நான் படுக்கலான்னு படுத்து சோறுக்குள்ள குண்டைக்குள்ள போ வெளியா எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? அம்மா, தாடி வந்துக்கிறமா, நான் கொட்டி கூட்டிட்டு வந்துக்கிறேன். நான் குறத்தை கூட்டு ஆமா இப்படி ஒரு நல்ல ஜாதியில பிறந்துட்டு போய் ஒரு குடியவனா பிறந்துட்டு இப்படி வந்து குறத்தை கூட்டு வந்துக்கிறியா குடும்ப நடத்தி நல்லா பொழைச்சிக்க இதனால என் பேரு வா. நான் என்ன பண்ணி கொட்டி கூட்டிட்டு வந்துக்கிறேன்? ஓய். ஆமா. நீ படிச்சுடாட்டு பாத்து. ஏய் என்னடி இவ்வளவு படிச்சிருக்கிற அதனால என் வவுத்து மேல போட்டுக்கிட்டு வேலை விடுறான். யார் நீ நாடுமா நீ சொல்லும் குறைச்சி. மலை ஜாதி கிடைச்சியா எங்க நிக்கிறா அம்மா, ஒரு கால மண்டபத்துக்கு வா, அப்படியே வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி நம்ம வந்து அங்க போலாம், கூப்பிடலாம். அப்படியா ஓ, அம்மா, அம்மா.